எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மாங்காய் ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், மாங்காய் இருக்குது நம்ம வீட்டில், அது ஊறுகாய் போடலாங்க. ஈஸியான முறையில் சீக்கிரம் போட்டுடலாங்க. மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் அறுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாங்காய் ஊறுகாய்க்கு பொடி பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம். 2 விதமாக அரைச்சி வச்சுருக்கோங்க. இது உடனே இப்போ ஊறுகாய் நம்ம தாளித்து இது பண்ணிடலாங்க. இது வந்து நம்ம உப்பு போட்டு வெயிலில் 2 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு தாளிக்கிறதுங்க. நான் 2 விதமாக ஊறுகாய் செய்ய போகிறேங்க. இப்போ மாங்காய் சீசனுங்கிறனால நம்ம மாங்காய் வந்து இப்போ சலீஸாக கிடைக்குங்க. அதனால் நம்ம இருக்கையில் மாங்காய் செஞ்சுக்கணுங்க. பாருங்கள், இதுக்கு இப்போ 2 நாள் காயிருக்கு. நான் கல் உப்பு எவ்வளோ போடுறோன்னு இப்படி போட்டால் தாங்க போட்டு நல்லா குளிக்க விட்டுறணுங்க. இது பாருங்கள், இது 2 நாளைக்கு காய் தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ உடனே நம்ம செய்யறதுங்க சால்ட் உப்பு தாங்க சேர்த்த போகிறோம். பாருங்கள், சால்ட் உப்பு இந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க. சால்ட் உப்பு சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தேவைக்கேற்பதை சேர்த்திக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இதை வாங்கி இது என்ன ஊறுகாய் இப்படி போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. உண்மையாகவே நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு மாங்காய் கடைக்கியில் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாங்க. இப்போ மாங்காய் ஊறுகாய்க்கு அது கலக்கி வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் ஊறுட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம 2 ஸ்பூனு வெந்தயங்க, 2 ஸ்பூன் போதுங்க, சரியாக இருக்குது. அந்த இதுக்கு ரொம்ப போட்டிங்கன்னா கசப்படுத்துரு. 2 ஸ்பூன் வெந்தயங்க, கடுகு 1 ஸ்பூனுங்க, கடுகு 1.5 ஸ்பூனே போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாகிற மாதிரி வறுத்துங்க. நம்ம இப்போ ஆஃப் பண்ணி விட்டுலாங்க. அந்த சூட்லேயே இதாகிடும். கொஞ்சம் பொன்னிறமான வரைக்கு நம்ம இதே மிக்சியில் ஜாரில் நல்லா கொஞ்சம் ஆறுத்துங்க. மிக்சி ஜாரில் வறுத்து அரைச்சிக்கலாங்க. வறுத்து அரைச்சிட்டு நான் பார்க்குறேங்க. பாருங்கள், நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்கன்னா உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்குறேங்க. கலக்கணுன்னா இப்போ வடக்கல் காஞ்சிருச்சுங்க. நல்லா காஞ்சோன்னு நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாங்க. 2 வரமிளகாய்ங்க, கருவேப்பிலை விடுங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சங்க. அப்புறம் நம்ம இந்த ஊறுகாயை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட சூப்பராக இருக்குங்க இந்த ஊறுகாய். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பருப்பு சாப்பிட்டு சைடு சாப்பிட்டு சும்மா வெறிதான் கூட சாப்பிட்டுக்கலாங்க. இது 1 மாதம் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெட்டு போகாதுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஊறுகாய். உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கிங்க. நல்ல எண்ணெய் இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிங்க. கல்யாண மண்டபத்துலேயும் இந்த ஊறுகாய் தாங்க இப்படி தாங்க பயன்படுத்துவாங்க. நம்ம உடனே வேணுங்கிறதுக்கு வேண்டி. கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. சிம்மில் வச்சு வேகிட்டுங்க. அப்புறம் பாருங்கள், ஊறுகாய் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுங்க. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி வச்ச பாருங்கள், பொடியாக்குன வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சுருக்கோம்லங்க, வறுத்து அதை போட்டுக்கலாங்க. உங்களுக்கு அது வறுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போடுங்க. நான் இந்த அளவுக்கு தான் போட்டுக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேங்க. பெருங்காயத்தூள் இந்த அளவுக்கு போடுறேங்க. உங்களுக்கு எண்ணெய் பத்திரினா இடையிலும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. ஏன்னா எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றிங்களோ அந்த அளவுக்கு ஊறுகாய் டேஸ்ட்டு வருங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ஊறுகாய். உண்மையாகவே நீங்கள் அந்த மாங்காய் இது இல்லாமல் இதில் கொஞ்சம் நம்ம இதே ஆட் பண்ணலாங்க. எல்லாமே கலந்து இருக்குங்க. உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு அந்த மாதிரி ஊறுகாய் இது. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெயும் கூட ஊற்றிக்கலாங்க. ஏன்னா எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு ஊறுகாய் டேஸ்ட்டு வருங்க. கொஞ்சம் வேகட்டுங்க. அந்த பச்சை வாசமெல்லாம் போகிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஊறுகாய் எவ்வளோ இதாக வணங்கிடுச்சுங்க. இப்போ இந்த இதுக்குள்ளே நம்ம ஒன்று சேர்த்த போகிறோங்க. லைட்டாக தாங்க சேர்த்த போகிறோம். சூப்பராக இருக்குங்க உண்மையாகவே. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சம்மந்தப்பட்டது. கரும்பு சர்க்கரைங்க ஒரே 1 ஸ்பூன் சேர்த்த போகிறோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்து இப்போது 2 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டுங்க.
பாருங்கள், சூப்பரான ஊறுகாய் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஊறுகாய் உண்மையாகவே சொல்கிறேன், நிஜமாக நல்லா இருக்குங்க. அதான் என்ன மாங்காய் ஊறுகாயா அப்படின்னு நினைக்காதீங்க. இது செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் செஞ்சு பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஊறுகாய் டேஸ்ட்டோடது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க. நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோட நம்ம என்னை தள்ளும் குழி கண்ணத்தில் என் ஸ்வர்க்கத்தை நான் கண்டேன் கண்டேன். எனக்கிள்ளும் விரல் மெத்தைக்குள் என் மொத்தத்தை